அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் இன்பத்தமிழ் இன்ஃபர்மேஷன் ஷேர் அகாடமி. புதுச்சேரி கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் 2026 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணணும். நம்ம புதுச்சேரி அரசானது பல்துறை வேலைவாய்ப்புகள், பல துறைகளில் பல வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நிறைய வேலைவாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனாலும் சில துறைகளில் சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் வேக்கன்சிஸ் வந்து அதிகமாக பார்க்க முடியுது. மீதி துறைகளில் வந்து நம்ம பார்க்கும்போது வேக்கன்சிஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதாவது காலி பணியிடங்கள் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது. கடந்த 2022 எல்டிசி யூடிசி இருக்கிறதா பொருட்டு வந்த இந்த வேக்கன்சிஸ் தனக்கென்று ஒரு புதிய வடிவமைப்பை கொண்டு திகழ்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சிஜிஎல் எஸ்எஸ்சியில் எப்படி சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், சிஎஸ்எல் அதுக்கு தகுந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் வந்து அதில் எஸ்எஸ்சியில் போடுவாங்க, நம்ம பார்த்துருக்கிறோம். அதே போன்று பாண்டிச்சேரி கவர்மெண்ட் தேர்வுகளிலும் இந்த முறைமை வந்து பின்பற்றப்பட்டு வருகின்றது. பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ பிஇஏ அப்படின்னு சொல்லக்கூடிய புதுச்சேரி எக்ஸாமினிங் அத்தாரிட்டி அப்படின்ற புதுச்சேரி தேர்வு அமைப்பை ஒன்று உருவாக்கி பல்வேறு துறையிலிருந்து பல்வேறுபட்ட வேலை வாய்ப்புகள் வந்து கொண்டு இருக்கின்றது. அதனுடைய பிரதிபலிப்பாக இதுக்கான காலி பணியிடங்கள் நிறைய இருக்கு. யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்ளிகேஷன் ப்ரொசீஜரை பார்ப்போம். முதல்ல எடுத்த உடனே வந்து அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்றதுன்ற வீடியோலாம் நிறைய போட்டிருக்கோம். அப்ளிகேஷன் பண்றதுல சில சேஞ்சஸையும் இங்க கொண்டு வந்திருக்காங்க. டாக்குமெண்ட் வேலட் அப்படின்றத நியூவா ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி புதுச்சேரி கவர்மெண்ட் எக்ஸாம்ல சின்ன சின்ன ஸ்லைட் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துட்டே தான் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். என்ஜினியரிங் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்ற போது நம்ம வந்து எந்தெந்த டிகிரிக்கெல்லாம் எந்தெந்த போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங் முக்கியமாக குறிப்பாக சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு என்னென்ன ஜாப்ஸ் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் இன்ஜினியர் சிவில் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ல, அடுத்தது ஜூனியர் இன்ஜினியர் சிவில் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் டிராட்ஸ்மேன் கிரேட் 2 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து சிவில் இன்ஜினியரிங் கோர்சஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது மெக்கானிக்கல் மெரைன் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்ற போது ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் மெரைன், ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் செக்ஷன் ஆஃபீஸர் அண்ட் ஃபோர்மேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்க வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெரைன் ஆர் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா நீங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு கிராடுவேட் டிகிரிஸ், சயின்ஸ் டிகிரி முடிச்சிருக்கீங்க அல்லது சயின்ஸ்லேயே வந்து ஒரு ஸ்பெஷல் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்ட் கிராடுவேட் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். டிகிரியிலே 2 இது இருக்கு, அண்டர் கிராடுவேட், போஸ்ட் கிராடுவேட் இருக்கு. யூஜி, பிஜி அப்படின்றது நமக்கு தெரியும். நீங்கள் போஸ்ட் கிராடுவேட் டிகிரி மாஸ்டர்ஸ் இன் கெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, என்விரான்மெண்டல் சயின்ஸ், பயோகெமிஸ்ட்ரி ஆர் எக்வாலஜி இதை முடிச்சிருக்கணும். டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு மாஸ்டர் இன் சயின்ஸ் முடிச்சிருக்கணும். ஏதாவது சயின்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் ஜுவாலஜி இதெல்லாமே அதில் வந்து கனெக்ட் ஆகும். ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி இது முடிச்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிகிரி இன் பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் ஆர் ஜுவாலஜி இதை முடிச்சிருக்கணும். மஸ்ட் பி பிசிக்கலி ஃபிட் ஃபார் அவுட்டோர் டியூட்டிக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபிட்டாக இருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து சயின்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரி இன் நேச்சுரல் சயின்ஸ், பிசிக்கல் சயின்ஸ், ஈக்குவாலஜி ஆர் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மியூசியம் அசிஸ்டன்ட் கன்சர்வேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து டிகிரி இன் கெமிஸ்ட்ரி ஆர் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா போதுமானது. இந்த போஸ்ட் எல்லாமே வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லேருந்து நமக்கு கொடுத்துருக்கிற போஸ்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டிகிரி இன் ஃபைன் ஆர்ட்ஸ், ஆர்கியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆர் சோஷியாலஜி முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் ரொம்ப ரொம்ப நிறைய பேருக்கு ரொம்ப ஏடி வெல்ஃபேரில் ஒர்க் பண்ணுற அந்த ஒரு இது இருக்கும். அந்த ஏடி வெல்ஃபேரில் ஒர்க் பண்ணுறதுக்கு வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு டிகிரி இன் சோஷியல் ஒர்க், சோஷியாலஜி ஆர் சைக்காலஜி இது 3த்துல ஏதாவது ஒன்று முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து
வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். யூடிசி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரிலேஷன் அசிஸ்டண்ட்டு, இதுக்கெல்லாம் வந்து டிகிரி தேவைப்படுது. ஆனாலும் கூட சில டிகிரிஸ் எல்லாம் தேவைப்படுது. யூடிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி படிச்சிருந்தாலே போதும். இதுதான் ரெக்யூட்மெண்ட். யூடிசியை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரெக்யூர்மெண்ட். அதுக்கு நீங்கள் டைப்பிங் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் சிஹெச்எஸ்எல் பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து 12th முடிச்சிருந்தாலே போதும். டைப்ரைட்டிங் தெரிஞ்சு வச்சிருந்தா, டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்தால் போதும். இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனால் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக வந்து டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் லோயர் கிரேடோட வச்சிருக்கணும். லைப்ரரி சயின்ஸ் பார்த்தீங்கன்னா லைப்ரரி சயின்ஸ்ல லைப்ரரியன் கிளர்க்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கும் நீங்கள் வந்து 12th முடிச்சிருந்தா போதும். லைப்ரரி சயின்ஸில் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்கு. சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் லைப்ரரி சயின்ஸ் ஆர் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்சஸ், அதில் வந்து நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். ஆர் நீங்கள் வந்து ஒரு பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலும் அது ஓகே தான், பரவாயில்ல. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டிகிரிக்கும் என்னென்ன எசென்சியல் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் இங்கே கொடுத்துருக்கேன். அங்கே பாருங்கள், போஸ்ட் வித் போஸ்ட் நேம், எசென்சியல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்றத நான் ஏஏல போட்டு அழகாக ஒரு சம்மரி டேபிளாக எடுத்துட்டேங்க. ஏஏ இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சிம்பிளிஃபை ஆகிடுச்சு இந்த வேலை. பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோட் என்ன, போஸ்ட் நேம் என்ன, எசென்சியல் குவாலிஃபிகேஷன் என்ன, அதே மாதிரி போஸ்ட் 2 ஜேஇ சிவில், அது எந்த டிபார்ட்மெண்ட்டில், எல்ஏடினா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, சிவில் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் டிப்ளமோ 3 years எக்ஸ்பீரியன்ஸு, எல்லாத்தையுமே இன் டீட்டெயிலாக வந்து நமக்கு கொடுத்துருதுங்க. ஸோ வந்து இது வந்து நமக்கு என்னென்ன போஸ்ட் இருக்குது, அதில் வந்து என்னென்ன எசென்சியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுங்க. நம்ம ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாமுக்கு நாம் வந்து தகுதி பெற்றவரா என்பதை சரி பார்த்து கொண்டு, இப்போ நீங்கள் வெரிஃபை பண்ணிட்ட அப்புறம் இந்த மாதிரி கொடுத்துருக்குற இந்த மாதிரி ஏஏ நமக்கு சில நல்ல விஷயங்களை எடுத்து இந்த சம்மரி டேபிளில் ஈஸியாக கொடுத்துருது. இந்த பிடிஎஃப்ல கொடுத்த விஷயத்த இங்கே சம்மரி டேபிளாக நமக்கு அழகாக கொடுத்துருக்குங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்லேருந்து போஸ்ட் நேம்லேருந்து எல்லாத்தையுமே இங்கே கிளியராக கொடுத்துருக்கு. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லோருக்குமே பயனுள்ள விதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து இது பார்ட் 1 வீடியோவாக இருக்கட்டும். பார்ட் 2 வீடியோவில் எப்படி இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்றத லைவாக மீண்டும் ஒரு முறை வந்து நான் நியூவாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கிறேன். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் நான் நம்புகிறேன். இதே போன்ற மற்றும் ஒரு காணொளியில் உங்களை நான் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இன்பத்தமிழ் இன்ஃபர்மேஷன் ஷேர்ட் அகாடமி. மிக்க நன்றி, வணக்கம்.